ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அம்மனுக்கு சாற்றிய எலுமிச்சை மாலையை வாகனங்களில் கட்டலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நிச்சயமாக கட்டக்கூடாது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். முதல்ல இந்த எலுமிச்சை மாலையினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே. கனி மாலா அப்படின்னு சொன்னாலே, அதாவது பழங்களினால் மாலை என்று சொன்னாலே அது எலுமிச்சை மாலையை மட்டும்தான் குறிக்கும். மற்ற பழங்களெல்லாம் இப்போ இந்த ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அலங்காரம் வேணால் பண்ணலாமே தவிர, மாலை என்று சொன்னாலே, அதாவது ஒரு புஷ்ப மாலைக்கு இணையாக அதை விட ஒரு படி மேலானதாகவே இந்த கனி மாலை என்பது கருதப்படுகிறது. இந்த கனி மாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிரசாதமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாதமாக பெற்றுக்கொண்ட விஷயத்தை நாம் ஸ்வீகரணம்தான் செய்ய வேண்டுமே தவிர, அதனை கொண்டு இந்த வண்டிக்கு கட்டுறது, வீட்டு வாசலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிலாம் நிச்சயமாக போடவே கூடாது. எலுமிச்சம்பழத்தை நம்ம திருஷ்டிக்காக பயன்படுத்துவோம் தெரியுமா, திருஷ்டி சுத்துதல் அப்படிங்கிறது வேற. அதே நேரத்தில் அம்பாளினுடைய பிரசாதமாக பெறப்பட்ட, அம்பாள் மேலே சாற்றப்பட்ட அந்த எலுமிச்சை மாலையாக இருந்தாலும் சரி, அல்லது அம்பாளினுடைய சன்னதியிலிருந்து நமக்கு கையில் கிடச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஜூஸாக போட்டு நம்ம குடிச்சுடணும். சார் நாங்கள் இருக்கிறதே வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான், அவ்வளோ எலுமிச்சம்பழத்தை நாங்கள் எப்படி சார் ஜூஸாக குடிக்கிறதுன்னு கேட்டால், எல்லோருக்குமே நீங்கள் விநியோகம் பண்ணிடலாமே. உங்கள் கையில் அந்த மாலை பிரசாதமாக கிடச்சிருக்குன்னு சொன்னால் அதனை பிரித்து நீங்கள் அங்கேயே கோவிலே கூட எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம், அல்லது உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கும் பொழுது என்ன தெரியுமா அவங்க கிட்ட சொல்லணும், இது அம்பாளினுடைய பிரசாதம், இதனை நாம் ஒரு திருஷ்டி சுற்றுவதற்கோ அல்லது ஏதோ வண்டிக்கு கீழே கொண்டு போய் வச்சு டயரில் வச்சு நசுக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. இதனை நாம் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். ஏன்னா திருஷ்டி சுற்றி போடுற எலுமிச்சம்பழங்கிறது வேற, இது அம்பாள் சன்னதியிலேருந்து வந்திருக்கு இல்லையா, அம்பாளினுடைய மடியிலேருந்து வந்திருக்கு இல்லையா, இதனை கண்டிப்பாக நாம் உட்கொள்ளத்தான் வேண்டும். வண்டியில் கொண்டு போய் இதை நாம் அந்த ஒரு திருஷ்டிக்காக கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கட்டக்கூடாது. வண்டிக்கு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது தனியாக நம்ம மாலை கொடுக்குறோம், மாலையை கூட நம்ம கட்டலாம், அதனால் ஒன்றும் தப்பில்லை. அதிலேயே கூட உதிராத புஷ்பமாக பார்க்கணும்னு சொல்கிறார். உதிரக்கூடிய புஷ்பங்களாக இருந்தால் அது ஒரு நிர்மால்யம்னு சொல்லி வரும் பொழுது, அம்பாள் மேலேருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அது காற்றுல பட்டு அங்கே இங்கேன்னு கீழே உதிர்ந்து மற்றவா கால் பட்டுத்துனா அதனால் தோஷம்தானே வரும். அதனையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக எலுமிச்சம்பழம் மாலை என்பது மிகவும் உயரிய ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தினை வண்டியில் கட்டும்பொழுது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, அது மேலே தூசி அடிக்கும், இந்த சேர் அடிக்கும், எல்லாமே அடிக்கும் இல்லையா. அதனை அவ்வாறு வீணாக்கவே கூடாது. நான் வீட்டு வாசலில் கொண்டு போய் போட்டு வச்சிடுறேன், வீட்டு வாசப்படியில் போடுறேன்னு சொல்லி கூட போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது கிடைத்தற்கரிய ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம். இந்த பிரசாதத்தினை நாம் அருந்துவதன் மூலமாக நம்முடைய அந்த உடல் என்பது ஆரோக்கியம் பெறும்னு சொல்கிறார். எலுமிச்சம்பழத்திற்குத்தான் அத்தனை மகத்துவம் என்பதே உண்டு. சாதாரணமாக நம்ம பிரயாணம் போகும்போது கூட என்ன சொல்லுவானா, வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லுவாள், ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லி. அந்த ஊருக்கு போயிட்டு இதை தூக்கி போட்டுருன்னு சொல்லுவாள். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம். அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா வீட்டு வாசலை நறுக்கி வச்சுருப்போம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் பண்ணலாமே தவிர, அம்பாளுக்கு சாற்றப்பட்ட அந்த மாலையிலிருந்து எடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை அவ்வாறு நறுக்கி வீட்டு வாசலில் வைப்பதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருஷ்டி சுத்தி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனை அம்பாள் நமக்கு நேரடியாக தந்த பிரசாதமாக கருதி அந்த எலுமிச்சம்பழத்தினை நாம் உட்கொள்வதன் மூலமாகத்தான் அதற்கான பரிபூரணமான பலனை அடைய முடியும். அவ்வாறு உட்கொள்ளும் பொழுது குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது தேனில் கலந்து இருக்கலாம் அல்லது லேசா வெல்லத்தை போட்டு கலந்து குடிக்கலாமே தவிர உப்பு என்பதனை கலந்து குடிக்க கூடாது. இதனையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.